வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். செம்ம கடுப்பா இருக்குங்க. உண்மையாவே செம்ம காண்டா இருக்கு. ஒரு மனுஷனை போட்டு ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவருக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுப்பீங்க? படத்தை வர விடாம பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கரூர் ஸ்டாம்பிட்ல ஏகப்பட்ட பழியை தூக்கி போடுறது, சொந்த வீட்லயே பிரச்சனை, டிவோர்ஸ் இஷ்யூ, அதை தாண்டி அரசியல் களத்துல எங்க போனாலும் சரியா பிரச்சாரம் பண்ண விட மாட்டாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து லிஸ்ட் போட்டு அடிக்கிட்டே போலாம். எப்பா ஒரு விஜயா இருக்கிறது ரொம்ப கஷ்டம்டா எப்பா அப்படின்ட்டு எல்லாருமே பரவலாக பேசும்படி வந்து பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அந்த மனுஷன் வந்து எல்லாத்தையும் கடந்துக்கிட்டு பாசமா இருக்கக்கூடிய அந்த மக்கள் படை பள்ளத்தால எதுவுமே பண்ண முடியல யாராலையும். அவரும் அது எல்லாத்தையும் கடந்து வந்துகிட்டே இருக்காங்க. எல்லாருக்குமே இந்த சட்டம் என்பது நியாயமா இருக்கணும், எல்லாருக்கும் ஒண்ணு போல இருக்கணும்னு தானே சொல்லுவாங்க. ஆனா இவர் விஷயத்துல அது வந்து கரெக்டா கடைபிடிக்கப்படுதா இல்லையான்ட்டு தெரியல அப்படின்ட்டு நிறைய தொண்டர்கள் ரசிகர்கள் இப்போ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு பிரச்சனை இவருக்கு. இப்போ ரீசெண்டா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நேத்திக்கு வந்து நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டோம், ஜனநாயகன் படம் சார்ந்து சில காட்சிகள் வந்து லீக் ஆயிருக்கு இன்டர்நெட்ல. குறிப்பும் சொன்னோம்னா முதல்ல இன்ட்ரோ சீன்ஸ், அதுக்கப்புறமா கடைசியா கிளைமேக்ஸ் சில காட்சிகள் வந்து லீக் ஆயிருக்கு அப்படின்ட்டு கேள்விப்பட்டோம். எல்லாருமே செம கடுப்பாகி கண்டனங்களை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. ஏங்க என்னங்க, ஒருத்தவங்க கோடிக்கணக்கில் காசு போட்டு அத்தனை பேரோட உழைப்புல படம் எடுத்துட்டு இருந்தா இவங்க பாட்டு அசால்ட்டா லீக் பண்ணிட்டு இருக்காங்க, யாரும் பார்க்க கூடாது அப்படின்ட்டு நேற்றுக்கு இது போன்ற ஒரு செய்திகள் வந்து செய்தி ஊடகங்கள்ல போயிட்டு இருந்தது. இப்போ என்ன கேள்விப்பட முடியுதுன்னா, ஒரு மொத்த படத்தையே எடுத்து தூக்கி போட்டாங்க. இப்ப எல்லாரும் பயங்கர பகிரங்க கோவத்துல இருக்காங்க. ஏய் என்ன நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு வந்து புரியல. விஜய் அவர்கள் மேல இருக்கக்கூடிய வன்மத்தால தான் இப்ப வந்து இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு டிவிகே தொண்டர்கள் ரசிகர்கள் அவங்களுடைய ஆதங்கத்தையும் எதிர்ப்பு குரல்களையும் பதிவு பண்ணவே, இங்க பொதுவா இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர்ஸா இருக்கட்டும், நிறைய பேரா இருக்கட்டும், ஒரு விஷயத்த கெத்தா கையில எடுத்திருக்காங்க. ஒரு மனுஷனை போட்டு நீங்க இப்படி பண்றீங்கன்னா அவருக்கு வந்து நாங்க சப்போர்ட், படம் தியேட்டர்ல வரட்டும், இதுக்கு கிடைக்கிற வசூல் மட்டும் பாருங்க அப்படின்ட்டு இப்படி ஒரு அஜெண்டாவை வந்து கையில எடுத்திருக்காங்கல்ல. உண்மையா அப்சல்யூட்லி அவங்களுக்கு செம்ம சல்யூட்டுங்க. இதுதான் நம்ம ஆளுங்க, நம்ம பசங்க எவ்வளவு கெத்தா இருக்காரு பாத்தீங்களா? எவ்வளவு போட்டு செஞ்சாலும், எவ்வளவு போட்டு ஒருத்தரை போட்டு ஒடுக்குனாலும் நாங்க அவர் கூட நிப்போம், பாத்துக்கலாம் அப்படின்னு நிக்கிறாங்க பாத்தீங்களா? வேற லெவல், உண்மையாவே வேற லெவல். எல்லாரும் ஒரு அஜெண்டாவை கையில எடுத்திருக்காங்க. அந்த படத்தை வந்து யாருமே பார்க்க மாட்டோம், யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டோம். படக்குழு வந்து அப்படி ஷேர் பண்றவங்க மேலேயும், அப்படி அந்த படத்தை வந்து டவுன்லோட் பண்றவங்க மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. பட் அதை தாண்டி இந்த படத்தை வந்து யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது, இது முற்றிலும் தியேட்டர்ல போய் பார்த்து ரசிச்சு இதற்கு வந்து மலை போல ஒரு சப்போர்ட்டை வந்து திரட்டணும் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் வந்து எழுந்திருக்குங்க. அதாவது ஒரு மனுஷனை போட்டு அடிக்கதான் அவன் வந்து ரொம்ப பெரிய ஆள் ஆகுவான்ட்டு சொல்லுவாங்க இல்லையா? அதுல வந்து முற்றிலும் விஜய் அவர்களுக்கு வந்து பொருந்துங்க. வரலாறு காணாத அளவுக்கு அவர் வந்து மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைய போறாருன்றதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. ஒரு பிரச்சனையா ரெண்டு பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனைங்க, எவ்வளவுதான் அவரும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு கடந்து வந்துட்டே இருக்கிறது. அவருடைய நிதானத்தையும் இழந்துருவார். அந்த அளவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. இந்த நிலையில இப்போ டிவிக்கு தொண்டர்கள் ரசிகர்கள் மற்றும் பொதுவாக இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர் அப்படின்ட்டு பொதுவா பேசக்கூடிய கருத்துக்களை பேசக்கூடிய நபர்கள் இப்போ நடிகர் சங்கத்தை வச்சு செஞ்சுக்கிட்டு வராங்க. தென்னிந்திய நடிகர் சங்கத்தை என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி படம் லீக் ஆயிட்டு ரொம்ப நேரம் ஆயிட்டு இருக்கு, ஒரு எதிர்ப்பு நீங்க பதிவு பண்ணல, எதுவுமே பதிவு பண்ணல. வேற ஏதாவது சப்ப மேட்டருக்கு வந்து கண்ணுல கண்ணீர் விட்டுக்கிட்டு அப்படி இப்படி நாங்க நடிகர் சங்கம், நாங்க இவங்க பின்னாடி நிக்கிறோம், அப்படி இப்படின்ட்டு பேச தெரிஞ்ச உங்களுக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஏன் வந்து நிக்க மாட்டீங்க அப்படின்ட்டு அவங்களோட ஆதங்க குரல்களை வந்து இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. அப்படி வந்து பேசினா உங்களை யார் கழுத்து வந்து பிடிக்க போறது, யார் உங்களை நிராகரிக்க போறது? அப்படி நிராகரிச்சுட்டு போயிடுங்கயா. உண்மையா இருங்க, நேர்மையா இருங்க, தைரியமா இருங்கயா. ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு அவங்களுடைய தொண்டர்கள் ரசிகர்கள், விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் இப்போ இது போன்ற கருத்துக்களை வந்து முன் வச்சுட்டு வராங்க. இந்த நிலையில சிவகார்த்திகேயன் அவர்களை வந்து இந்த இடத்துல வந்து பாராட்டி ஆகணுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம், பராசக்தி படம் சார்ந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் மேல வந்து அடிக்கிருப்பாங்க. அப்பேற்பட்டு இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து அவரு முதல் தடவையா அவர் வந்து ட்வீட் போட்டு இதெல்லாம் ரொம்ப தப்பு, இந்த மாதிரி எல்லாம் லீக் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவருடைய எதிர்ப்பலைகளை வந்து ஃபர்ஸ்டா பதிவு செய்யறாரு. அதுக்கப்புறம் நடிகர் சூர்யா அவர்கள் அவரு கொதித்து எழுந்து அவரு ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு. அந்த மனுஷனுக்கு இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு சல்யூட். ஏன்னா சூர்யா அவர்களை பற்றி இதுக்கு முன்னாடி அவர் எதுவுமே பேச மாட்டாரு, எதுக்குமே வந்து தலையிட மாட்டாரு அப்படின்ட்டு பேசிட்டு இருந்தவங்க இப்போ இந்த பதிவை பார்த்து என்ன சொல்ல போறாங்கன்றதும் தெரியல. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நடிகர்களா ஒவ்வொரு சினிமா பிரபலமாக இப்போ வந்து அவங்களுடைய அந்த எதிர்ப்புகளை வந்து இணையத்துல வந்து போட்டுட்டு வராங்க. இந்த மாதிரி எல்லாம் லீக் பண்ணக்கூடாது, எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கு, இன்னைக்கு இந்த படத்துக்கு நடந்ததுதான் நாளைக்கு நம்மளுக்கு நடக்கும் அப்படின்ட்டு இப்போ அவங்களுடைய எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. ஓகே, இப்பயாச்சும் எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணிட்டு வராங்களே, நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படின்ட்டு இல்லாம இப்பயாச்சும் எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணிட்டு வராங்களே அப்படின்ட்டு சந்தோஷம் வேணும்னா பட்டுக்கலாம். அதே சமயத்துல இந்த மாதிரி லீக் பண்ணி விட்டுருக்காங்க இல்லையா? இந்த லீக் பண்ணி விட்டுருக்கிறது வந்து ஏதோ ஒரு தியேட்டர் பிலிம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. அந்த காட்சிகள் வந்து இடம்பெற்றிருக்குது, செய்திகள்ல சொல்றாங்க, முழுக்க முழுக்க ஹெச்டியா இருக்கு. அப்பேற்பட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை வந்து லீக் பண்ணி விட்டுருக்காங்க. சென்சார் போர்டு வந்து இந்த படத்துல வந்து சில விஷயங்கள் வந்து சரியா இல்ல, அதை வந்து கட் பண்ணி எடுக்கணும்னு தான் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப மொத்த படமே லீக் ஆயிடுச்சு. இப்ப சென்சார் போர்டு வந்து இந்த படத்தை வந்து இன்னமும் வெயிட் பண்ண வைக்க போறாங்களா, இல்ல இந்த படத்தை வந்து சீக்கிரமா ரிலீஸ் கொடுத்துருவாங்களா? தேர்தலுக்கு முன்னாடி வந்து விஜய் அவர்கள் படம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து பெரிய பெரிய பிரபல படங்கள்லாம் விட்டுருக்கீங்களே, பாலிவுட் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய படம் இங்க நல்லா போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல வந்து தமிழ் படங்களே சிலதான் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அப்ப ஏன் விஜய் அவர்களுக்கு மட்டும் ஓராஞ்சனை காட்டுறீங்க அப்படின்ட்டு டிவிகே தொண்டர்கள் ரசிகர்கள் அவங்களுடைய பதிவுகளை வந்து போட்டுட்டு வராங்க. இந்த மாதிரியான ஒரு நிலையில கெத்த பல பேர் இப்போ ஒரு ப்ரொபகண்டாவை வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுக்கு சுற்றி இவ்வளவு நடந்துகிட்டு இருக்குல்ல, அவருக்கு நாங்க தான் சப்போர்ட் பண்ணுவோம்,
விஜய் அவர்கள் படம் லீக் பண்ணிட்டீங்களா, அந்த படத்தை நான் வந்து பார்க்கவே மாட்டோம், பார்க்க விடாம பண்ணுவோம். ஸோ இதை வந்து எல்லா இடத்துலயும் பரப்பி அந்த படத்துக்கான அந்த சப்போர்ட்டை வந்து இன்னும் பயங்கரமா திரட்டுவோம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு படத்தையும் ஒரு நபரையும் எல்லாத்தையும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்போ எப்படி இது அப்படின்ட்டு இப்படி எல்லாம் பதிவுகள் வந்து போட ஆரம்பிச்சாங்க டிவிகே தொண்டர்கள் ரசிகர்கள். அதே சமயத்துல இந்த தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு இல்லையா, புது படம் எது ரிலீஸ் ஆனாலும் அவங்க வந்து பைரசி வெப்சைட் வச்சிருக்காங்க, அதுல வந்து லீக் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. அந்த படத்தை புது படத்தை தியேட்ரிக்கல் பிரிண்டா வச்சு அந்த மாதிரிலாம் அவங்க வந்து லீக் பண்ணி விட்டுருவாங்க. அதுல போயிட்டு பல பேர் வந்து டவுன்லோட் பண்ணி படத்தை வந்து பார்ப்பாங்க. அவங்க ஒரு கர்ட்டஸியை வந்து மெயின்டைன் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் அவர்களுக்கு சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் என்னன்றது எங்களுக்கு வந்து தெரியும், அந்த படத்தை ஒரு நாளும் நாங்க வந்து தமிழ் ராக்கர்ஸ்ல வந்து வெளியிட மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க ஒரு எதிர்ப்பு குரலை இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணியிருக்கிறது. இந்த இடத்துல வந்து அது வந்து பேசு பொருளா இருக்கு. என்னங்க, ஒரு அபிஷியலான ஒரு வெப்சைட் கிடையாது, அவங்களே தைரியமா இந்த மாதிரி சப்போர்ட்டை வந்து தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ அதனால நம்மளுடைய சப்போர்ட்டை வந்து விஜய் அவர்களுக்கு பதிவு பண்ணி அந்த படத்துக்கும் நம்மளுடைய சப்போர்ட்டை திரட்டி ஸோ அந்த படம் எப்போ தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுதோ அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை கொடுக்கணுன்றது வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. ஏன்னா அந்த படம் பின்னாடி அத்தனை பேர்களுடைய உழைப்பு இருக்கு, அத்தனை பேர்களுடைய அந்த காசு இருக்கு. ஸோ அந்த காசெல்லாம் கடைசியில் எண்ட் ஆஃப் த டேல வேஸ்டா போகும். அது வந்து ₹1 செல்லாதுன்னா அந்த படத்துல நம்ம ஒர்க் பண்ணி அது அது நம்மளை வந்து அடிக்குதுன்னா அது வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்குங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோ நம்ம ஒரு உழைப்பு உழைக்கிறோம், அது வந்து நம்ம பக்கத்துல இருக்கிறவனே ஒருத்தர் லீக் பண்ணி விடுறான்னா அது ஒண்ணுத்துக்குமே ஆகாத உழைப்புனா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த இடத்துல நம்மளை வச்சு பாருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு சிலர் வந்து இதை வந்து அரசியல் ரீதியாக வேற மாதிரி மாத்திட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுக்கு பக்கமா இதை வந்து திருப்பி விட்டுறானுங்க. ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி அஜித் ரசிகர்கள் சார்ந்துதான் இது வந்து லீக் பண்ணி விட்டுருக்காங்க. நீங்க பாத்தீங்களாடா, நேத்து கூட காரைக்குடியில மீட்டிங் நடக்கும்போது அஜித் அவர்களுடைய போட்டோவை நெஞ்சில வச்சு இருந்தாரு விஜய் அவர்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமாக திசை திருப்பிக்கிட்டு இருக்காங்க. எனவே இந்த இடத்துல வந்து படக்குழு வந்து அறிவிச்சிட்டாங்க, இந்த படத்தை வந்து யார் டவுன்லோட் பண்றீங்களோ யார் ஷேர் பண்றீங்களோ அவங்க மேல சட்ட நடவடிக்கை என்பது எடுக்கப்படும், அதற்கான காசை நாங்க வந்து வசூலிப்போம், இது வந்து சும்மா விட மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க சைட்ல இருந்து கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இது உண்மையாவே ஆக்சுவலி இது வந்து ரொம்ப கேவலமான விஷயம். எப்படிங்க ஒருத்தவங்களுடைய உழைப்பு அது வந்து எந்த அளவுக்கு வெளியே வர்றது வந்து ரொம்ப மோசமான செயல். அதே சமயத்துல இந்த படம் வந்து வெளியாகிற அளவுக்கு அதோடைய செக்யூரிட்டி வந்து எந்த அளவுக்கு வச்சிருக்காங்கன்றது எனக்கு புரியல. எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம், கோடிக்கணக்கான ப்ராஃபிட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட், அதை வந்து பத்திரமா வச்சிருக்க வேணவா, ஏன் இவ்வளவு அசால்ட்டா வச்சுக்கிட்டு இப்ப வந்து வெளியே லீக் ஆயிடுச்சு. உண்மையாவே அஜாக்கிரதையும் இந்த இடத்துல வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. சோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.